டயலாக் ரைட்டிங். இந்த டயலாக்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை ரெண்டாக பிரிக்கலாம். டை, லாக். டை அப்படின்னா 2, லாக் அப்படின்னா ஸ்பீச்சு. அப்போ டயலாக் அப்படின்னா 2 பேருக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு உரையாடல், அதை தான் நம்ம டயலாக்னு சொல்லுவோம். இந்த டயலாகில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கும். டயலாக் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இந்த ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் ஆஃப் 2 டைப்ஸ். 2 டைப் இருக்குது. ஒன்று கொஸ்டின்ஸ் ஸ்டார்டிங் வித் கொஸ்டின் வேர்ட்ஸ். செகண்ட் ஒன் கொஸ்டின்ஸ் ஸ்டார்டிங் வித் ஆக்சிலரி வேர்ப்ஸ். இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸுங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு சொல்லுவாங்க, அல்ல வீக் வேர்ப்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது ஆன்சர்ஸ் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ். எப்படி கொஸ்டின் வந்து 2 டைப்ஸ் இருக்குதோ அதே போல் ஆன்சர்ஸும் 2 டைப்ஸ் இருக்கணும். ஒன்று, ஒரு ஆன்சர் வந்து எஸ் ஆர் நோ வைத்து வருவது. 2, எஸ் ஆர் நோ இல்லாமல் வருவது. இப்போ இந்த மாதிரி தான் ஆன்சர் இருக்கும். இந்த ஆன்சருக்கு நாம் என்ன பண்ணணும், கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். இப்போ கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஆன்சர் வந்து எஸ் ஆர் நோ வைத்து வந்தால் கொஸ்டினை, கேள்வியை பின்வரும் முறையில் அமைக்க வேண்டும். அதாவது WSMO அப்படின்னு போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு என்னன்னா வீக் வெர்பில் ஆரம்பிக்க வேண்டும். அப்போ அதில் ஆக்சிலரி வெர்ப் என்ன இருக்கோ அதில் ஆரம்பிக்கணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட் போடணும். 3வது என்ன பண்ணணும்னா மெயின் வெர்ப் போடணும். 4வது அதர்ஸ் என்ன இருக்கோ அது போட்டுக்கணும். அது தான் WSMO அப்படின்னு சுருக்கமாக ஞாபகத்துக்காக நம்ம வச்சுருக்குறோம். இப்போ வில் கோ டு த எக்ஸாம்பிள்ஸ். ஃபஸ்ட்டு ஒன், எஸ் ஐ கேன் ரைட் த டெஸ்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ இது கேள்வியாக பதிலான்னு பார்க்கும்போது நிச்சயம் இது பதில், ஏன்னா கேள்விக்குறி இல்லை இதில். அப்போ பதில் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து எஸ் ஆர் நோ வைத்து வருவது, இன்னொன்று எஸ் ஆர் நோ இல்லாமல் வருவது. இப்போ இந்த பதில் வந்து எஸ் ஆர் நோ வச்சு வந்திருக்கு, எஸ் வச்சு வந்திருக்கு. அப்போ நம்ம வந்து கேள்வியை என்ன முறையில் அமைக்கணும் அப்படின்னா WSMO. W ஃபார் வீக் வேர்ப், எஸ் ஃபார் சப்ஜெக்ட், எம் ஃபார் மெயின் வேர்ப் அண்ட் O ஃபார் அதர்ஸ். இப்போ எஸ் ஐ கேன் ரைட் த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ஐ. இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட்டு. அப்போ அந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட் பர்சன் வந்து என்ன மாறிக்குன்னா செகண்ட் பர்சனாக மாறும். செகண்ட் பர்சன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் பர்சனாக மாறும், வைசி வெர்சா. தேர்ட் பர்சன் வந்தால் மாறாது. இதான் டயலாகில் அந்த ரூல் அது. இப்போ யார் இங்கே வேலையை செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட்டு. இப்போ எஸ் ஐ கேன் ரைட் த டெஸ்ட்டில் வேலை என்ன, ரைட் எழுதுறது. இப்போ யார் எழுதுகிறா, நான். அப்போ நான் தான் என்னது, சப்ஜெக்ட். யார் வேலையை செய்கிறாங்களோ அவங்க சப்ஜெக்ட். அடுத்தது கேன் இருக்குது. இந்த கேனுங்கிறது வந்து ஆக்சிலரி வெர்ப். நம்ம ஆக்சிலரி வெர்ப் லிஸ்ட்டு நமக்கு நல்லா தெரியணும். அடுத்தது அந்த வீக் வெர்பை ஒட்டி வர்றது தான் மெயின் வெர்ப். எப்போவுமே கேனுக்கு பக்கத்தில் ரைட் வந்து அந்த ரைட்டு தான் மெயின் வெர்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓ, ரைட். இப்போ நம்ம கொஷின் வந்து என்ன முறையில் அமைக்கணும் அப்படின்னா WSMO. இப்போ வீக் வெர்ப் என்ன இருக்குது, கேன். அடுத்து என்னது, சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன இருக்குங்க, ஐ இருக்குது. ஐ இங்கே என்னவா மறிக்கும், யூவா மறிக்கும். தேர்ட் ஒன் மெயின் வெர்ப், எம். மெயின் வெர்ப் என்ன, ரைட்டு எழுதிக்கிட்டோம். அதர்ஸ் ஃபோர்த்து வந்து அதர்ஸ், ஓ. அப்போ இந்த டெஸ்ட்டுங்கிறது மீதி உள்ளது. அப்போ கேன் யூ ரைட் த டெஸ்ட்டு போட்டு கொஷின் மார்க், மறக்காமல் கொஷின் மார்க் போடணும். அடுத்தது செகண்ட் ஒன், நோ வி வில் நாட் கம் டுமாரோ. இது கேள்வியாக பதிலான்னு பார்க்கும்போது பதில், கேள்விக்குறி இல்லை. அப்போ பதில் எப்படிப்பட்ட பதில் அப்படின்னா எஸ் ஆர் நோ வைத்து இருக்கக்கூடிய பதில். அப்போ எஸ் ஆர் நோ பதில்னால் நம்ம வந்து எது கேள்வி எதில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வீக் வெர்பு, அதான் WSMOங்கிற பேட்டர்னில் ஆரம்பிக்கணும். இப்போ வீக் வெர்பு என்ன இருக்குங்க, வில்லு. சப்ஜெக்ட் என்ன, வி. இப்போ ஃபஸ்ட்டு வீக் வெர்பு என்ன போட்டுக்கணும், வில் போட்டுக்கிறோம். அடுத்தது சப்ஜெக்ட்டு வி இருக்குது. விங்கிறது ஃபஸ்ட் பர்சன், இங்கே செகண்ட் பர்சனாக மாறும்போது யூவாக மறிக்கும், வில் யூ. தேர்ட் ஒன் மெயின் வெர்பு. மெயின் வெர்பு என்ன இருக்குங்க, கம் இருக்குது. அடுத்தது ரிமைனிங் அதர்ஸ் என்ன இருக்குது, டுமாரோ. இதில் நம்ம என்ன பண்ணிடணும், எப்படி அந்த முதல் சென்டென்ஸில் எஸ்ஸை எடுத்தோமோ அதேமாரி செகண்ட் சென்டென்ஸில் நோவையும் எடுத்துடணும், கரஸ்பாண்டிங்காக நாட்டையும் எடுத்துடணும். ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ வில் யூ கம் டுமாரோ கொஷின் மார்க். தேர்ட் ஒன், எஸ் ஹீ ரைட்ஸ் த டெஸ்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது கேள்வியாக பதிலான்னு பார்க்குறோம். பதில் எஸ் ஆனா வச்சுருக்க பதில். அப்போ நம்ம WSMO பேட்டர்னில் வீக் வெர்பில் நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ சப்ஜெக்ட் இங்கே என்ன இருக்குது, வேர்ப் என்ன இருக்குது, ரைட்ஸ். ரைட்ஸ்னால் என்னது, எழுதுறது. யார் எழுதுனா, அவன் எழுதுனா. அப்போ ஹீங்கிறது சப்ஜெக்ட் ஆகிடுது. அடுத்தது ரைட்ஸுங்கிறது வேர்பு.
இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரைட்ஸுங்கிறது வந்து ஆக்சுவலாக ஃபைனைட் வெர்பு. நமக்கு வந்து வீக் வெர்பு வேணும். அதில் தான் நம்ம ஆரம்பிக்க முடியும். அப்போ ஃபைனைட் வெர்பு வந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா அதை உடைக்கணும். உடைக்கிறதுனா பிரிக்கணும். எதை எது வச்சு பிரிக்கலாம் அப்படின்னா, டூ, டஸ், டிட்டை வச்சு பிரிக்கலாம் ஒரு ஃபைனைட் வெர்பை. ப்ரெசன்டென்ஸ் வந்தால் டூவும் டஸ்ஸும், பாஸ்ட் வந்தால் டிட்டு. இப்போ ரைட்ஸுன்னு அங்கே வந்திருக்கு. ரைட்ஸுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு, அதுவும் எஸ்ஸில் முடிஞ்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டஸ் எடுத்துக்கலாம். அப்போ ரைட்ஸை பிரித்தோம்னா ரைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டஸ் ப்ளஸ் ரைட்டு. இப்போது இந்த டஸ்ஸுங்கிறது வீக் வெர்பு, ரைட்டுங்கிறது மெயின் வெர்பு. ஆக நமக்கு வந்து ஒரு வீக் வெர்பும் கிடச்சிருது, ஒரு மெயின் வெர்பும் கிடச்சிருது. நமக்கு வீக் வெர்பில் தான் நமக்கு ஆரம்பிக்க முடியும். ஸோ நமக்கு பேட்டர்ன் என்ன, WSMO. இதில் வீக் வெர்பு என்ன இருக்குது, பிரித்து வச்சதில் டஸ்ஸு போட்டுக்கிட்டோம். ரெண்டாவது என்ன பண்ணோம், சப்ஜெக்ட் என்ன இருக்குங்க, ஹீங்கிறது தேர்ட் பர்சன், அது மாறாது, அது அப்படியே தான் இருக்கும், டஸ் ஹீ. மூணாவது மெயின் வெர்பு என்ன இருக்குது, ரைட்டு, அதையும் எழுதிட்டோம். நாலாவது அதர்ஸ், ரிமைனிங் என்ன இருக்குது, த டெஸ்ட்டு. ஸோ டஸ் ஹீ ரைட் த டெஸ்ட் கொஷின் மார்க். அடுத்தது எஸ் ஐ ஆம் ரைட்டிங் த டெஸ்ட்டுன்னு இருக்குது. இது வந்து எஸ் ஆர் நோ மாடல் வந்த பதில். அப்போ நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கணும், WSMO இருக்கணும். ரைட்டு. இப்போ சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்ன இருக்குது, இது வேர்ப் என்ன இருக்குது, ரைட்டிங், எழுதுறது. யார் எழுதுறா, நான். அப்போ ஐ தான் சப்ஜெக்ட் அங்கே. ரைட்டு. இப்போது நமக்கு வீக் வெர்பை வச்சு நம்ம ஆரம்பிக்கணும். வீக் வெர்பு அங்கே என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம் வந்திருக்கு. அடுத்து நம்ம சப்ஜெக்ட் நம்ம என்ன போட போகிறோம், ஐங்கிறது ஃபஸ்ட் பர்சன், அதை செகண்ட் பர்சனை போட்டால் யூன்னு மாற்றணும். யூக்கு போய் ஆம்னு வராது, யூக்கு வந்து ஆறு தான் வரும். ஸோ இந்த ஆமை நம்ம என்ன மாற்றிக்கிறோம், ஆறாக மாற்றிக்கிறோம். இதில் வந்து மாற்றம் உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஆம் என்ன மறிக்குது, ஆறாக மறிக்குது வீக் வெர்பு. அடுத்து என்ன இருக்குது, சப்ஜெக்ட் என்ன இருக்குங்க, ஐ இருக்குது. ஐங்கிறது ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சனாக மாறும்போது யூன்னு மாறிக்கும், RU. அடுத்தது மெயின் வெர்பு. ஆக்சுவலாக இது மெயின் வெர்புன்னு சொல்லக்கூடாது, இது வந்து இப்போ ING இருக்கிறதுனால அது மெயின் வெர்புன்னு வராது. வீக் வெர்பு ஒட்டி வர்றதுனால அதை நம்ம அதை எடுத்துக்கிறோம், ரைட்டிங். அடுத்தது த டெஸ்ட், அதர்ஸ், கொஷின் மார்க். ஸோ ஆர் யூ ரைட்டிங் த டெஸ்ட்? தேங்க்யூ.